வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் பார்த்துருக்குதாங்க ஆணை நெரிஞ்சல். இந்த ஆணை நெரிஞ்சல் சித்த மருத்துவத்தில் சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்குமே பயன்படுத்தி கொள்ளலாம். அதுலேயும் மெயினாக இந்த கிட்னியில் கல் இருக்குது, பெரிய சைஸில் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும், அது வெளியேற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டவங்க இந்த ஆணை நெரிஞ்சலை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய கல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டஞ்சி சிறுநீர் மூலியமாக வெளியேறுவதை கண்கூடாக பார்க்கலாம். இந்த ஆணை நெரிஞ்சலுக்கு அப்படி என்னதான் ஒரு மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாதாரணமான நீரையே ஜெல்லாக மாற்றும் வல்லமை படுத்தியது இந்த ஆணை நெரிஞ்சலுக்கு உண்டுங்க. அந்த மாதிரி தண்ணியே பார்த்திங்கன்னா ஜெல்லாக மாற்றுதுறான்னும் போது ஒரு கல் உருவானதை உடைச்சி ஜெல்லு மாதிரி மாற்றி வெளியேற்றிடும். அந்த அளவுக்கு இது பார்த்திங்கன்னா ஆணை நெரிஞ்சலுக்கு பவர். சரிங்களா? ஏன் இந்த கல் உருவாகுது கிட்னியில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிறுநீரை அடைக்க வைக்கிறதுனால தான் அந்த உப்பு அப்படியே படிஞ்சு கல்லாக மாறிடுது. அதனால் சிறுநீரை அடைக்காதீங்க, நல்லா தண்ணி குடிங்க, நல்லா யூரினும் வெளியேற்றுங்க.